வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. இது அதோட பார்ட் 2. இயல் 1 தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். பாருங்கள், தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, இதுதான் அந்த உரைநடையுடைய பெயர். இதில் அஸ் யூஷுவல் எல்லாத்தையும் பார்க்காதீங்க. நம்ம மார்க் பண்ண விஷயங்கள் அது தவிர்த்து ஏதாவது முக்கியமாக இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஸோ எழுத்துக்களின் தோற்றம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறான். அதுக்காக தான் பாறைகளிலேயும் குகை சுவர்களிலும் தன்னுடைய எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தில் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி தான் இந்த குறியீடுகள் மாதிரி தான் முதல்ல அவனுடைய எழுத்து பழக்கம் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளை ஓவிய வடிவமாக வரைந்து உணர்த்தியிருக்கிறான். ஸோ இதோட பேர் தான் ஓவிய எழுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதை தாண்டின விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒலிக்கு ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒலிக்கும் ஒவ்வொரு எழுத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் தான் ஒலி எழுத்து நிலைன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒலி எழுத்து நிலைனா என்ன, இதுதான் அதோட மீனிங். தென் அடுத்து பாருங்கள், தெரிந்து தெளிவும் பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா, ஷா அப்படிங்கிறது வடமொழி எழுத்து. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. இப்போ நம்ம புள்ளி வச்சு எழுதுகிறோம், ஆனால் அப்போ புள்ளி வச்சு எழுதலை. அதே மாதிரி யகரம் ஒகரம் குறில் நெடில் வேறுபாடு இல்லை, அது ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே கல்வெட்டுக்களில் உள்ள எழுத்துக்களுடைய அமைப்பு. இப்போ நீங்கள் நல்லா மீன் பண்ணி பாருங்கள். கல்வெட்டுக்களில் வந்து ஒரு புள்ளி வைக்கிறாங்க, ஓங்கி அடிக்கும்போது உடைய வாய்ப்பு இருக்குது. அப்போ புள்ளி வச்ச எழுத்துக்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஷா வடமொழி எழுத்து தான், ஆனால் இந்த எழுத்து அப்பாமே இருந்திருக்கு பாருங்கள். ஸோ அப்போ அவங்க எவ்வளோ பெரிய அளவுக்கு இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்களா. ஸோ பயங்கரமான அளவுக்கு நம்மளோட எழுத்துடைய தோற்றம் இருந்திருக்குது. ஸோ இதெல்லாம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அச்சுக்கலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அச்சுக்கலை தோன்றிய பிறகு தான் தமிழ் எழுத்துக்கள் இப்போது இருக்கக்கூடிய நிலையான வடிவத்தை பெற்றிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உண்மைதான். ஸோ அச்சுக்கலை இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளால் தமிழ் எழுத்துக்களை அடுத்த கட்டமாக கொண்டு போயிருக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலுமே தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவங்களை காண முடியுது. ஸோ இந்த கருங்கல் சுவர்கள் செப்பேடுகள் எங்கே இருக்கும்? கோவில்களில் தான். ஸோ அப்போ நம்ம கோவில் போனோம்னா இதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணோன்னா பார்க்க ஈஸியாக இருக்கும். கல்வெட்டுக்களில் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைச்சதற்கான சான்றுகள் இருக்குது. செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைச்சதற்கான சான்றுகள் இருக்குது. அப்போ கல்வெட்டு செப்பேடு ரெண்டுக்குமான இயர் தெரியணும். கல் 3ஆம் நூற்றாண்டு, செப்பேடு 7ஆம் நூற்றாண்டு. ஓகே, அடுத்து பாருங்கள். கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று வட்டெழுத்து, இன்னொன்று தமிழ் எழுத்து. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கல் பாருங்கள், கல்லுங்கிறது 3ஆவது நூற்றாண்டு. ஓகே, ஸோ கல் 2 எழுத்து, ஆனால் இங்கே நம்ம 3 ஞாபகம் வச்சுக்கிறணும். செப்பேடு, ஒரு குழந்தை செப்புறது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. செப்புறது அப்படின்னா ஒரு சில மொழிகளில் பேசுறதுன்னு அர்த்தம். அந்த குழந்தை செப்ப ஆரம்பிக்கிறது 7 வயசுல தான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 5 வயசில் ஸ்கூல் போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 வயசு தாண்டின பிறகு அவங்க கொஞ்சம் நல்லாவே தெளிவாக பேசுவாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்பேடு, செப்புறது 7 வயசில் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வட்டெழுத்து அப்படிங்கிறது பாருங்கள், வளைந்த கோடுகளால் இருக்கக்கூடிய பழைய தமிழ் எழுத்து. தமிழ் எழுத்துங்கிறது இந்த காலத்துலேயும் நம்ம எழுதிட்டு இருக்கிற எழுத்து வடிவம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ராசராச சோழனை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் காணப்பட்டது தமிழ் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய கல்வெட்டு தான். ஸோ ராசராச சோழன் தமிழ் கல்வெட்டு. அடுத்து பாருங்கள், கடைச்சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வட்டெழுத்து, தமிழ் எழுத்து, கண்ணெழுத்து 3 வகையான எழுத்துக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்ணெழுத்து படுத்து எண்ணு பல்பொதி அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வரி வடிவ வளர்ச்சி எழுதப்படும் பொருள்களின் தன்மை, அழகுணர்ச்சி போன்றவற்றிற்கு காரணமாக இது அமையுது. பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற மாதிரி நோட்டு, பேனா, பென்சில் அப்போ கிடையாது. கல்லில் எழுதுவாங்க, செப்பேடுகள் எழுதுவாங்க, ஓலைச்சுவடிகளில் எழுதுவாங்க. தெரிந்து தெளிவும் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அரச்சலூர் கல்வெட்டு இதுக்கு சான்றுங்கிறாங்க. ஆல்ரெடி இது எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின், பார்த்து வச்சுக்கோங்க.
இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அறச்சலூர் கல்வெட்டு நம்ம ஏதோ ஒன்று அரைக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம், மிக்சர். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், தமிழ் எழுத்துக்களையும் வட்டெழுத்துக்களையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். அதான் அரைச்சது, அறச்சலூர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டில் ஈஸியாக இருக்கும். தென் அடுத்து பாருங்கள், புள்ளிகளும் எழுத்துக்களும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நெடில் எழுத்து. ஸோ இப்போ உங்களுக்கு வாசிக்க கூட வேண்டாம், நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். நமக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். ஸோ அப்போ இதை பாருங்கள், இந்த கா அதுக்கப்புறம் ஒட்டி புள்ளி வந்திருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், நெடில் எழுத்துன்னு அர்த்தம். பக்கத்தில் கா இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தா போட்டு புள்ளி வச்சுருக்கிறாங்க, பக்கத்தில் தா இருக்குது நெடில், அப்போ இது நெடில் எழுத்துக்கள்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்கள், முன்னாடி 2 புள்ளி வச்சு கா போட்டிருக்காங்க, அது கைன்னு அர்த்தம். அதே மாதிரி கவ் போடுறது பாருங்கள், கேன் போட்டு பக்கத்தில் 2 புள்ளி, அப்போ கவ். தே போட்டு பக்கத்தில் 2 புள்ளி வச்சா தவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மகர எழுத்தை குறிக்கிறதுக்கு பா போட்டு பாக்குள்ளே புள்ளி வைக்கிறாங்க. சரி, இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்கு குழப்புற மாதிரி வர்றதுன்னா என்னென்னா, இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் குழப்பம். ஸோ அதுக்கு முதல்ல ஷார்ட்கட் ஒன்று பாருங்களேன். ஷார்ட்கட்டுன்றதை தாண்டி புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ கா அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம், இது குறில். இப்போ நெடில்னு எழுதுனா இந்த காக்கு அடுத்து தானே துணைக்கால் வருது. ஓகே, ஸோ காக்கு அடுத்து தான் துணைக்கால். அப்போ என்ன பண்ணுறாங்க, கா போட்டு பக்கத்தில் புள்ளி வச்சிடணும். எந்த இடத்துல துணைக்கால் வருதோ அங்கே புள்ளி வச்சிடணும். சரியா? அதே மாதிரி கை பாருங்கள், கை எப்படி போடுறோம், முதல்ல இந்த இது போட்டுட்டு அப்புறம் கா போடுவோம். அப்போ இந்த எழுத்து அந்த காலத்தில் இல்லை, அப்போ இதுக்கு பதிலாக 2 சுழி வருது பார்த்தீங்களா, அப்போ 2 புள்ளி வச்சுக்கோங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 புள்ளி வச்சு கா போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள், கவ் வருது. ஸோ அந்த கவ் எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கவுங்கிறது இப்படி ஒத்த கொம்பு போட்டு கா போட்டு லகர எழுத்து போடணும். ஆனால் இந்த இடத்துல அந்த காலத்தில் இந்த லகரம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அது வந்த இடத்துல 2 புள்ளி. இப்போ லகரத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 இது இருக்கும், 1 2 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 2 தடவை மடங்கி வர்றதுனால நம்ம 2 புள்ளி வைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக நம்ம போட்டுடலாம். தென் அடுத்தது பார்ப்போம். உருவ மாற்றம் கொடுத்துருக்குறாங்க. துணைக்கால், இணைக்கொம்பு, கொம்புக்கால், இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயங்கள் தான். லைட்டாக ரீட் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம், எழுத்து சீர்திருத்தம். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செஞ்சவர் யாருன்னா வீரமாமுனிவர். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட்டாக போட்டதில் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவருக்கு நிறைய ஷார்ட்கட்டோடு போட்டிருக்கோம். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்கலன்னா அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்தும் வச்சுக்கோங்க. ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு கீழ் கோடிட்டு ஏ அப்படிங்கிற எழுத்தை நெடிலாகவும், ஓ அப்படிங்கிற கோட்டுக்கு சுழியிட்டு ஓ அப்படிங்கிற எழுத்தாகவும் உருவாக்குனவர் வீரமாமுனிவர் தான். அதே மாதிரி ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு, இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தை உருவாக்குனவரும் இவர் தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 4 இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4 கொண்டு வந்தவர் வீரமாமுனிவர். என்னென்னது, ஏ புள்ளி வச்சு ஏ போட்டதை புள்ளி இல்லாமல் ஏ அப்படின்றத கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், ஏ அப்படிங்கிற நெடில கொண்டு வந்தவர் இவர் தான். ஸோ இந்த மாதிரி எழுத்து சீர்திருத்தங்கள் இதை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கண்டென்ட்டில் கொடுத்தது தான் இங்கே பாக்ஸ் கண்டென்ட்டாக இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெரியாருமே ரொம்ப முக்கியமானவர் தான். பெரியார் செஞ்ச சீர்திருத்தங்கள் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நா அப்படிங்கிறது முதல்ல இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ரா, நா இதெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி முதல்ல வந்து இந்த நை, லை, லை, நை இப்படி கிடையாது. இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, கோடு போட்டிருக்கோம், இதே மாதிரி தான் இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா இதெல்லாம் பழைய வடிவம், இதெல்லாம் சீர்திருத்த வடிவம். இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாருடைய பங்கு மிக மிக முக்கியமானது. யூனிட் 9ல் அவர் வர்றாரு, அவரை பற்றின கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய ஏரியா. ஸோ நம்ம அந்த லெசனை முடிச்சிட்டோம். இப்போ மதிப்பீடு பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார்.
அடுத்தது சொற்பூங்கா. ஸோ இதை நம்ம டோட்டலாக ஒமிட் பண்ண வேண்டாம். இதில் முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் பார்த்துக்கலாம். தமிழில் சொல் அப்படிங்கிறதுக்கு நெல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கான். பாருங்கள், இதை பார்த்து வச்சுக்கோங்க. சொல் அப்படின்றதுக்கு நெல்லுன்னு ஒரு பொருள் இருக்குங்கிறாங்க. சொன்றி சோறு அப்படிங்கிறது அந்த வழியில் தான் வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நெல் அப்படிங்கிறத நெல்லால் உருவாக்கப்படுறது அந்த அரிசி நம்ம சாப்பிட்றோம், சோறுன்னு தானே சொல்லுவோம். ஸோ சோறு சொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நெல்லை ஈஸியாக போட்டுருவீங்க. ஆனால் சொல்லில் பதர் இருத்தலாகாது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்கிறவர் தொல்காப்பியர். நெல்லில் பதர் இருக்கும், சொல்லில் பதர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னவர் யார்? தொல்காப்பியர். பதறாமல் காப்பி போட சொல்லி தொல்காப்பியர் சொல்கிறாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த இயர்லேயே இந்த 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் த வீடியோவில் தொல்காப்பியருக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்துருக்கோம். பார்க்கலன்னா அந்த வீடியோஸையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் மொழி அப்படிங்கிறதுக்கு சொல்னு ஒரு பொருள் இருக்குது. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயங்கள் தான். ஓர் எழுத்து மொழி எவை எனின் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பர் தொல்காப்பியர். குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவது இல்லை என்பதை குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நெட்டெழுத்துக்கள் 7 இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. குற்றெழுத்துக்கள் 5 இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது முக்கியமானது. இது என்ன 7, இது என்ன 5? உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்கு இல்லையா? அந்த 12 2ஆக பிரிப்போம். குறில் எழுத்துக்கள் வரிசையில் 5 வரும், நெடிலெழுத்து வரிசையில் 7 வரும். சொல்லி பாருங்க. ஆ குறில் எழுத்தில் வரும், ஆ நெடிலெழுத்தில் வரும். அதே மாதிரி பிரிச்சிங்கன்னா நெடிலெழுத்து. அப்போ ஐங்கிறது நெடிலெழுத்து, நெடிலில் தான் வரும், குறில் கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் அவுங்கிறதும் நெடிலெழுத்து தான், குறில் கிடையாது. இணை எழுத்துக்கள் சொல்லி ஒரு வீடியோ, இலக்கண வீடியோ போட்டிருக்கோம் 6th ஸ்டாண்டர்டில். அந்த வீடியோவை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில கண்டென்ட்டை தான் சொல்ல முடியும், அந்தந்த எக்ஸாம்பிளுக்கு தான். ஆனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்னஸோடு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஃபுல்லாக முடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், நெட்டெழுத்து ஏழை ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் 126ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதை நிறைய பேர் அப்படியே மெமரி பண்ணுறீங்க உட்காந்து. மெமரிலாம் பண்ணாதீங்க, ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடை பாருங்கள். உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? உயிரெழுத்து வருது, மெய்யெழுத்து வருது. நெட்டெழுத்துன்னா என்னது? உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய நெட்டெழுத்து. அப்போ இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோம். என்ன அப்படின்னா மெய்யெழுத்து 18 இருக்குது, உயிரெழுத்தில் நெட்டெழுத்து இப்போ தானே பார்த்தோம் 7 இருக்குது. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 126ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் அதிலேருந்தே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. அடுத்து பாருங்கள், 40 நெடில்கள் ஓரெழுத்து ஓர் மொழியாக வரும் என்கிறார் நன்னூலார். இதுவும் நம்ம 7th ஸ்டாண்டர்டில் வீடியோ, இலக்கண வீடியோ போட்டிருக்கோம், ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம் பகாப்பதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் 40மே கிட்ட +2 வரும், மொத்தம் 42. பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த 42மே முழுக்க முழுக்க ஷார்ட்கட்ஸோடு போட்டிருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் போட்டு பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் இருக்கும். கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட் போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இலக்கணம்னே ஒரு தனியான ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஆர்டராக உங்களுக்கு இருக்கும், புரிஞ்சுப்பீங்க. தென் ஓரெழுத்து ஒரு மொழிகளில் அங்கே சொன்னதுனால திரும்ப நம்ம இங்கே வர வேண்டாம், அதை அப்படியே முடிச்சிடலாம். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்களில் ஒரு வரிசை இருக்குது. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, இதெல்லாம் என்னது? நெடில் எழுத்துக்கள் தான் இந்த 5மே. இந்த 5க்குமே இணை எழுத்துக்கள் இருக்கானா? கிடையாது. பார்த்தீங்கன்னா இங்கே ஐ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஐக்கு இணை எழுத்து கிடையாது. ஸோ இந்த 5ஓட வரிசையை பின்பற்றி தான் மகர தகர பகர நகர ககர சகர வகர யகர வரிசை வரும். இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யகர வரிசையில் ஒன்றே ஒன்று தான் வருது. ஓகே, அதே மாதிரி பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறதுல ஃபுல்லாக 5மே வரும், இங்கே இருக்கிறதுல ஃபுல்லாக 4 தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், பெரிய லெவலில் இதிலெல்லாம் கேள்விகள் கேட்டது கிடையாது. தென் முக்கியமானது என்ன அப்படின்னா இதையெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் படிக்கணும் இந்த ஏரியாவில்னா இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னா எது? இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான். குறில் எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியில் இருக்கக்கூடிய நோ.
ஓரெழுத்து ஒரு மொழியில் இருக்கக்கூடிய குறில் எழுத்துக்கள் 2 நோ து. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி சாப்டரை மறக்காமல் பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா இப்போ டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். பெருசாக இதில் பயம் இருக்காது. அடுத்து பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய மார்க் பண்ண ஏரியாஸ் கொஞ்சம் முக்கியமானது. காட்டு பசுவுக்கு ஒரு பேர் இருக்குது பாருங்கள், ஆமா அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. காட்டு பசுவோட பேர் ஆமா. மா அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, நமக்கு நல்லாவே தெரியும். நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மாநாடுன்னு சொல்கிறோம். இப்போ எலெக்ஷன் கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ நடந்துட்டுருக்கு. அப்போ மாநாடுகள் இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பெரிய நிலத்தை உள்ளடக்கிய பரப்பை மாநிலம்னு சொல்கிறோம். மானாலே பெருசு அப்படிங்கிற மாதிரியான ஞாபகம் உங்களுக்கு வரணும். அடுத்து பாருங்க, உலக பெரும் பரப்பை ஞாலம்னு சொல்கிறோம். ஞாலம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். மா அப்படின்னா அந்த ஓரெழுத்து சொல். அதே மாதிரி பாருங்க, மாநிறம் என மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெரு வழக்கு. மாநிறம் பொதுவாக நம்மளுடைய கலருக்கு சொல்லுவோலே அவங்க மாநிறமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மாந்தளிரோட நிறத்தை தான் சொல்கிறாங்க மாநிறம்னு. அடுத்து பாருங்க, மாங்கிறது விலங்கையும் குறிக்குது. அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா அப்படின்னு விலங்குகள் பெயருக்கும் ஆகி வருது. ஸோ இந்த இடத்துல மாங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியணும். அடுத்து பாருங்க, இதெல்லாம் நார்மலாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இந்த ஏரியா கொஞ்சம் முக்கியமான ஏரியா. ஆண் என்பது ஆண் வருது, கோன் என்பது கோன் வருதுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது என்னவா வருதுன்னு பாருங்கள். மா அப்படிங்கிறது மான் தான். கோன் அப்படின்னா கோ, தேன்னா தே, பேனா பே அப்படின்னு சொல்லி ஆகி வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, எட்டத்தில் போகிற ஒருவனை ஏய் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். ஏய் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏய்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என்னோடு கூடு, பொருந்து, சேர் அப்படிங்கிற பொருளை குறிக்குது. ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது. அம்பை ஏவு என்பர். ஏவுதல் என்பது அம்பு விடுதல். ஏவும் அன்பு ஏ அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஏவுதல் அப்படின்னா அம்பு விடுதல்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்க, ஏவலன் அம்பை விட்டவங்க தான் ஏவலன். அம்பு விடக்கூடிய கலையை ஏகலைன்னு சொல்கிறோம். அதில் வல்லவனை ஏகலைவன்னு சொல்லுவோம். அப்போ தமிழில் ஒரு எழுத்துக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? ஏங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. ஓகே, தென் அடுத்து பாருங்கள், ஏவுகின்ற அம்பை போல் கூர்முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எய்ப்பன்றி. பார்த்தீங்களா? அம்பை எய்பவர் எய்னர்னு சொல்கிறோம். அம்பை ஏயக்கூடிய மகளிரை எய்னியர்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ பாருங்கள், முள்ளம்பன்னி, எய்னர், எய்னியர் எல்லாமே இந்த ஏங்கிற அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ரூட் படை பிடிச்சி வர்றது தான். தென் அடுத்தது பாருங்க, நூல்வழி. செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோம்? ரா இளங்குமரனாரை சொல்கிறோம். இவர் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர். இதெல்லாம் அஸ்யூஷுவல், அதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம். ஹைலைட் பண்ணதை மட்டும் படிங்க. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. தேவநேயம் என்னும் நூலை தொகுத்திருக்கிறாரு. திருச்சிக்கு அருகிலுள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையையும் வாவானார் நூலகத்தையும் அமைச்சிருக்கிறாரு. இது ஃபுல்லாகவே 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. மறக்காமல் அதுக்கான வீடியோ பாருங்கள். நம்ம அந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கிறோம். 6th, 7th, 10th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 8th பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய குறிப்புகளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இளங்குமரனார், செந்தமிழ் அந்தனர் பேரை பாருங்கள். இலக்கண வரலாறு, தமிழிசை, தனித்தமிழ், இது எல்லாமே தமிழும் இலக்கணமும் சம்மந்தப்பட்டது. இள வயதிலேயே தமிழ் மொழியவும் கற்றுக்கிறாரு, இலக்கணத்தை கற்றுக்கிறாரு. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தேவநேயம் அப்படிங்கிற நூலை தொகுத்திருக்கிறாரு. திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையும் பாவாணர் நூலகத்தையும் அமைச்சிருக்கிறாரு. இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ். அடுத்தது பார்க்கலாம், இலக்கணம் ஏரியா, எழுத்துக்களின் பிறப்பு. இந்த ஏரியாவை படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுப்பீங்க ஒரு சிலர். ஸோ அவ்வளோ எடுக்கவே வேண்டாம். இன்னும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெமரி பண்ணுவீங்க. மெமரியும் நம்ம இந்த ஏரியாவில் பண்ண போகிறதில்ல, ரொம்ப நேரமும் எடுத்துக்க போகிறதில்ல. ரொம்ப ஷார்ட்டான டைமில் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அதுவும் எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ எப்படி பார்க்கலான்றதை பார்ப்போம். எழுத்துக்களின் பிறப்பு, இதுதான் இதோட ஹெட்டிங். இதில் பாருங்கள், இந்த கா பா இந்த கதையெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் சும்மா நார்மலான ஒன்று தான். ஸோ இங்கே பாருங்கள், பிறப்பு.
உயிரின் முயற்சியால் உடலில் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களில் ஒன்றில் பொருந்தி பாருங்க எத்தனை இடங்கள்னு பாருங்க 4 இடங்கள் மார்பு, தலை, கழுத்து, மூக்கு, இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, மூச்சு பிறப்புன்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ பாருங்க அப்போ 4 உறுப்பு 4 இடங்கள் 2ஆ பிரிக்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது முக்கியமாக இந்த பர்டிகுலர் இலக்கணத்துக்கு உங்கள் கையில் புக்கோ இல்லை நோட்டோ இருக்கணும். நோட்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா மறக்காது. சரி, இதை பாருங்கள். எழுத்துக்களின் இடப்பிறப்பு பாருங்கள். இதை முழுக்க முழுக்க ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். உயிர் எழுத்துக்கள் 12. ஓகே, ஸோ உயிர் எழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய் எழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. இதுதான் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்கிற கண்டென்ட்டு. ஸோ இதில் முதல்ல உங்களுக்கு உயிரெழுத்துனா என்ன, வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்து உங்களுக்கு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் வீடியோ போட்டிருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட் இலக்கணம் பேசிக்கில் இருந்து இருக்குது. ஸோ அந்த வீடியோவை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிடுங்க. நம்ம ப்ரியாரிட்டைஸ் வச்சு தான் ஒவ்வொரு வீடியோவாக முடிச்சிட்ருக்கோம். முதல்ல 6th பேசிக் தெரியணுன்றக்காக 6th 7th கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்து அதிகமான ஸ்கோரிங் இருக்கக்கூடிய 10th கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ பெண்டிங் இருக்கக்கூடிய 8th கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 6th நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ நான் அந்த கண்டென்ட்டை நான் சொன்னேன்னா நம்ம வீடியோக்கான டியூரேஷன் ரொம்ப நேரம் இழுக்கும். ஸோ அதனால் நான் அந்த இடத்துல சொல்லலை. எங்கே நீங்கள் படிக்கணுங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் 6th ஸ்டாண்டர்டை படித்து வச்சுக்கோங்க. சரி, இப்போது இதை எப்படி ஞாபகம் வைக்கலான்னு பார்க்கலாம். நல்லா பாருங்கள். ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு மனிதர் இருக்கிறாரு. அந்த மனிதருடைய உயிர் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கழுத்தை பிடிச்சி நெரிச்சா செத்து போயிடுவார். ஓகே, ஸோ உயிர் போகணும்னா கழுத்தை நெரிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுத்தை நெரிச்சா செத்துருவாங்க அப்படின்னு. அடுத்து பாருங்கள். ஒருத்தர் ரொம்ப வலிமையானவரா இருக்காரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா ஹார்ட் பீட்டை கவுண்ட் பண்ணணும். மார்பு, இதயம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மார்பை பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். மெல்லினம். மெல்லினம்னா என்ன? இப்போ ஒருத்தர் பேசும்போது மெல்லிசா சவுண்டு கேட்கும். என்ன மூக்கால பேசுகிறையா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ மூக்கு அப்படின்னா மென்மையானது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூக்கில் எலும்புகளும் இருக்காது இல்லையா? ஸோ அப்போ மூக்கு கொஞ்சம் சாஃப்டான ஏரியான்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள். கழுத்து பாருங்கள். இந்த உடம்புல இது தலைப்பகுதி, இது உடம்பு பகுதி, இது 2ஐயும் இணைக்கிறதுக்கு பாலமாக இருக்கக்கூடிய இந்த ஏரியா என்னது? கழுத்து. அப்போ இடையில் இருக்கிறது தான் இந்த கழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல உயிரெழுத்துக்கள் ஒருத்தருடைய உயிர் போகணும்னா கழுத்தை பிடிச்சா செத்துருவாங்க ஞாபகம் வச்சுக்கிற போகிறோம். வலிமையானவரான்னு தெரியணும்னா மார்பை பார்த்தா போதும். மென்மையானவங்க மூக்கில் பேசுவாங்க, மூக்கு மென்மை. இடையினம் அப்படின்னா கழுத்து, தலைக்கும் நம்மளுடைய உடம்பையும் இணைக்கக்கூடியது கழுத்து. அடுத்து பாருங்கள். ஆயுதம். ஆயுதம் தலை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேலு காமெடி பார்த்துருப்பீங்களா? ஸோ அதில் சுத்தியில் போடுவாங்களே, அவருடைய தலையில் அந்த ஆயுதம் விழுந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் படம் ஞாபகம் வரணும். ஸோ அதுக்குனால தான் இங்கே அது டிஸ்பிளேவும் ஆகுது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. ஆ ஆ ஆகிய 2ம் வாய் திறத்தல் ஆகிய முயற்சியால் பிறக்கின்றன. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி பார்த்தீங்கனாலே இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சும்மா வாயை திறந்து சொல்லி பாருங்கள், இதே அதுக்கு போதுமானது. இதுக்கு பெருசாக ஷார்ட்கட் தேவையில்லை. ஆனால் இந்த மெய் எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஃபுல்லாகவே ஷார்ட்கட்டோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இக்கு இங்குன்னெலாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முதல் ஒன்றுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். சிங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்க போகிறேன். சிங்கம். ஸோ இப்போ பாருங்கள். சிங்கம். சிங்கத்தில் இங்கு கா ஒன்றா வந்திருக்கா? இங்கேயும் இங்கு கா பற்றா பேசியிருக்கிறாங்க. சரி, இதில் என்ன சொல்கிறாங்க? சிங்கம் எப்படி அனிமல்? சிங்கம் காட்டில் இருக்கக்கூடிய
அந்த காட்டுக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. அப்போ முதன்மையான விலங்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். அதே மாதிரி சிங்கம் சண்டைலாம் போடும்போது யானை மேலே ஏறி போய் உட்காந்து அது கையை வச்சு ஓங்கி ஒரு அடியை போடும். ஒரு டயலாக் கூட இருக்கு இல்லையா, ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டுடா அப்படின்னு சொல்லி. அப்போ சிங்கம் மற்ற அனிமலை அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறணும். அவ்வளோதான், ஷார்ட்கட் முடிஞ்சுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், முதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அடிங்கிற வார்த்தை, அவ்வளோதான். இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்ன மேம் இது மற்றதெல்லாம் விட்டுட்டீங்க, அப்போ அன்னத்தின் அடிப்பகுதி, இருமைகளுக்கு நாவு அப்படின்லாம் வருது, இதெல்லாம் வராதா, இதெல்லாம் தேவையில்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவை கிடையாது. எப்படி அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். இதை மட்டும் நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா போதும். அப்போ சிங்கம்ன்றதில் என்ன சொல்கிறோம், இங்கு கா மட்டும் எடுக்கிறீங்க. சிங்கம், சிங்கத்தோட குவாலிட்டி என்னது, காட்டுக்கு முதன்மையான அனிமல், பிற விலங்குகளை அடிச்சிரும். அப்போ முதன்மை அடி மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், போதும். அப்படியே அடுத்தது பாருங்க, இஞ்சு சா வருது. இது 2 வர்ற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல மஞ்சள் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்சள். சரி, இப்போ இதில் என்னது, இந்த மஞ்சளை நம்ம என்ன பண்ணுவோம், இடைப்பகுதிகளில் மஞ்சளை யூஸ் பண்ணுவோம். என்ன இடைப்பகுதி அப்படின்னா, இப்போ குளிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சோப்பு, அப்புறம் மஞ்சள், அப்புறம் தண்ணி, அந்த மாதிரி கூட நீங்கள் இடை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இடையில் போடுறாங்க, இடைப்பகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இடைப்பட்ட காலத்தில் தான் இருந்துச்சு, இப்போ மஞ்சளும் இல்லை, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், மஞ்சள். அப்போ இந்த இடத்துல என்ன ஞாபகம் வைக்கணும், இடைங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்சள்னு வந்துச்சுன்னா இடை போதும், வேறு எதுவுமே வேண்டாம். இந்த நடு அன்னம் இதெல்லாம் படிக்காதீங்க, விட்டுருங்க. பல்லா நாக்கா அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. இந்த வார்த்தைகளை மட்டும் பாருங்கள். அடுத்து பாருங்கள், இட்டு இன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த தின்பண்டம்னு நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா, ஸ்நாக்ஸ் சொல்லுவோம்ல, ஸோ அந்த தின்பண்டத்தை இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. தின்பண்டம். சரி, இந்த தின்பண்டம் எனக்கு பெருசாக தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்டம்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது இந்த பண்டத்தை நம்ம எப்படி சாப்பிடுவோம், நல்லா ருசித்து சாப்பிடுவோம். நாக்கோட நுனி பகுதியில் நல்லா ருசித்து, ஏன்னா அதில் தான் நம்ம டேஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அந்த சுவை மொட்டுக்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ நம்ம அந்த நாக்கில் தான் சுவை மொட்டு இருக்குது. முக்கியமாக நாக்கு நுனிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி அப்படி மெதுவாக ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றோம், நுனி பகுதியில் தான் அந்த டேஸ்ட்டை வந்து உறிஞ்சி சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம். நுனி பகுதியில் தான் அந்த டேஸ்ட்டை நம்ம நல்லா உணர்ந்து சாப்பிட்றோங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பண்டம், சாப்பாடு, நுனி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இத்து இந்து, இந்த 2 இருக்குது. இது என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு வார்த்தை நம்ம சொல்லணும். என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் சந்தனம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன். சந்தனம். இதில் பாருங்கள், சந்தனத்தில் நமக்கு இந்தும் தாவும் வருதா. சரி, இப்போ நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கோ இல்லை ஒரு பால் காய்ச்சி வீட்டுக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அப்போ முன்னாடி சந்தனமெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அழகாக அந்த விரலோட நுனியில் மட்டும் எடுத்து அழகாக நெத்தியில் பூசிட்டு உள்ளே போவோம். ஸோ அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறலாம், சந்தனத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நுனி, விரல் நுனியில் எடுத்து நெத்தி மேலே பூசுகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தனத்தை என்ன பண்ணுறோம், விரல் நுனியில் எடுத்து நெத்தி மேலே. இப்போ உங்கள் நோட்டில் நீங்கள் இந்த வார்த்தைகளை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த பர்டிகுலர் சாப்டருக்கு எழுதிக்கிட்டே பாருங்கள், நோட்ஸ் முக்கியம்னு சொன்னேன். ஸோ அப்போ விரலோட நுனியில் எடுத்து நெத்தி மேலே பூசுகிறோம் சந்தனம். அடுத்து பாருங்கள், இப்பு இம்மு, இந்த 2 வருது. இந்த இப்பு இம்முக்கு நம்ம என்ன வார்த்தை எடுக்க போகிறோம் அப்படின்னா, கொடி கம்பத்தை எடுத்துக்கிற போகிறோம். ஓகே, கொடி கம்பம். கொடி கம்பத்தில் கொடி ஏற்றுவாங்க இல்லையா, ஸோ அதனால் அந்த கொடி கம்பத்தை நம்ம எடுத்துக்கிற போகிறோம். கம்பம்னு கூட சொல்லலாம், ஆனால் இப்போ கம்பம்ன்றது இந்த ஒரு ஊரோட பெயரையும் குறிக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்து குழப்பம் வர வேண்டாமேன்றதுக்காக கொடிக்கம்பம் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதில் இம்மு பா இந்த 2 தான் இருக்குது. இது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து தேசிய கொடி ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், கொடியை கீழேருந்து மேலே ஏற்றுவோம், இல்லாட்டி மேலேருந்து கீழே கலட்டுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடி கம்பத்தில் நடத்துகிற ஒரு ப்ராசஸ் தான், கொடியை மேலே ஏற்றுவோம், கீழே இறக்கிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஈ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ஈ அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு சொல், பொய் அப்படிங்கிற ஒரு சொல்லை எடுத்துக்கோங்க. பொய் அப்படின்னா நாக்கோட அடிப்பகுதி, இங்கே வருது பார்த்தீங்களா, அடிப்பகுதி, மேல்வாயின் அடிப்பகுதி. ஸோ அடிப்பகுதி நீங்கள் வருது. அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். சின்ன குழந்தைங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நாக்கில் லைட்டாக ஒரு சுண்டுமா, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ பொய் சொன்னால் அடி விழுகும்,
நாக்குலேயே அடி விழுகும். அந்த அடி வாய் நாக்குல ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்போ வாயில் அடிக்கிறாங்க, அந்த அடி நாக்கில் பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா வாயில் தான் பொய் சொல்கிறோம், அந்த நாக்கு தான் காரணன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, பொய் சொன்னால் அடி விழுகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இல்லு இது இந்த இடத்துல நான் அப்படியே விடுறேன். ரீசன் என்ன, இந்த இந்த இல்லு வர்ற மாதிரி நம்ம சுற்றுலா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதை வச்சு ஷார்ட்கட் வைக்கிறதுமே சிரமமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே விடுறேன். விட்டாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள் இல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இந்த இல்லை என்ன பண்ணுறாங்க, இது பாருங்கள், மேல்வாய் பல்லின் இதிலே கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன பண்ணலாம், பல்லுங்கிற அந்த ஒரு சொல்லை எடுத்துக்கிடுவோம். பல்லின் அடி, நாக்கின் ஓரங்கள், இந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும், பல்லு வாயில் தான் இருக்கும், வாயில் பல் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இந்த இல்லுக்கு வேறு பெருசாலாம் ஒன்றுமே இல்லை, அந்த வாயில் நமக்கு பல் இருக்குது அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இன்னொரு இல் கொடுத்துருக்குறாங்க. இந்த இல்லுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இந்த இல்லு வர்ற மாதிரி பள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பள்ளினா ஸ்கூல், உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா. சரி, ஸ்கூல்னால என்ன ஞாபகம் வரும், வாத்தியார்ட்ட அடி வாங்கினதான் நமக்கு அதிகமாக ஞாபகம் வரும். ஸோ அடித்தாங்கன்னா தடிச்சு போய் இருக்கும், நம்ம அதை தடவுவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளி. ஸோ முதல் பல் வாயில் கூடிய பல்னா வாயில் தான் பல் இருக்குது, முடிஞ்சு. அடுத்து ஸ்கூல்னு வந்துச்சுன்னா ஸ்கூலில் அடி வாங்கியிருப்போம், தடிச்சு போய் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா ஸ்கூல்லையுமே அந்த மாதிரி கண்டிப்பாக ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, அடி வாங்கியிருப்போம். ஸோ அடித்தா தடிச்சு போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அப்படிங்கிறது பாருங்கள், மேல்வாய் பல்லை கீழுதடு பொருந்துவதால். ஸோ இந்த எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இந்த எவ்வுக்கு ஒரு வார்த்தை, இந்த நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நாய் வந்து எலும்பு துண்டெல்லாம் கவ்விட்டு போகும். அப்போ இந்த வச்சு நான் கவ்வி அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சுக்க போகிறேன். அப்போ நாய் என்ன பண்ணுது, வாயில் அந்த எலும்பு ஏதோ ஒன்று கவ்விட்டு போகுது. அது கவ்வும் போது அதோட உதடு சேர்ந்து தான் அதில் அந்த எலும்பில் மாட்டியிருக்கும், கவ்வும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னு, இது ரொம்பவே மறக்காத ரொம்ப ஈஸியான ஒன்று. இன்னுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே ஒரு படம், மாற்றான் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாற்றான் படத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 சூர்யா இருப்பாங்க. அப்போ இருமை, 2 சூர்யா, அவங்களுடைய நுனி பகுதி அவங்களுடைய உடம்புல பொருந்தி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட ஆப்ரேட் பண்ணி ஒரு சூர்யா மட்டும் வருவார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ ஒரு டவுட் வரும், இந்த வார்த்தைகளை வச்சு ஹவு இட் இஸ் பாசிபிள் டு கம்ப்ளீட் த செஷன், எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும். ரொம்ப கரெக்டான ஒரு டவுட்டு தான். அதுக்காக இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இந்த ஏரியா, இந்த பொறுத்தக ஏரியாவை இப்போ பாருங்கள், இதுதான் உங்களுக்கான எக்ஸாம்பிள், எப்படி நம்ம அந்த வார்த்தைகளை வச்சு நம்ம இந்த இடத்துல கரெக்டாக போடுறோன்னு. ஸோ இப்போ ஒரு தடவை வீடியோ கூட பாஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த வார்த்தைகளை லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு இப்போ நீங்கள் உங்களால் போட முடியுதான்னு பாருங்கள். சரி, இக்கு வருது, இதுக்கு நம்ம என்ன வார்த்தை சொன்னோம், சிங்கம் சொன்னோமா. சிங்கம்னு சொன்னோன்னே என்ன ஞாபகத்துக்கு வரும், சிங்கம் காட்டுக்கு முதல் ராஜா அடிக்கும் அப்படின்னு சொன்னவங்க கிட்ட முதல் அடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கோட ஆன்சர் இதுதான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னு, பண்டம், தின்பண்டம், ஓகே, அந்த ஸ்நாக்ஸு. அப்போ நாவோட நுனி பகுதி ஊரும், நுனி ரெண்டையும் நான் உங்களுக்கு சொன்னேன்னா, ஸோ நுனி பகுதின்னு 2 தடவை நுனி வரணும். அடுத்து இந்த வந்துச்சுன்னா சந்தனத்தை என்ன சொன்னோம், நுனி விரலில் தொட்டு நெத்திக்கு மேலே நம்ம பூசுவோம், மேல் பகுதி, நுனி மேல். புரிஞ்சா, உங்களுக்கு நுனிங்கிறது குழப்பமாக இருந்துச்சுன்னா தின்பண்டம், தீனி. ஸோ ஓகே, பண்டம் அப்படின்னா நுனி 2 தடவை நாக்கில் ஊறிக்கிட்டே இருக்கும், நுனி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தனம் ஞாபகம் வச்சிங்கன்னா நுனி விரலில் தொட்டு மேல் நெத்தியில் பூசுவோம், அவ்வளோதான். ஸோ அப்போ இதை உங்களுக்கு ஈஸியாக போட முடியும். நம்ம கிட்டத்தட்ட இலக்கணத்தை முடிச்சிட்டோம், அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. ஆனால் இந்த சாப்டர் இதோட கம்ப்ளீட் ஆகாது, டெஃபினட்டாக இதில் இன்னும் ஏரியா நீங்கள் படித்து ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா 6th ஸ்டாண்டர்ட் இலக்கணத்தையும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. தென் அடுத்து பாருங்கள், இதுக்கான மதிப்பீடு பார்க்கலாம். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டுடலாம். ஓகே. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம், ஆயுதம் தலையில் தானே விழுகும், வடிவேல் காமெடி. வல்லின எழுத்து வலிமையான எப்படி செக் பண்ணலாம், மார்பு பகுதி. நாவின் நுனி, அன்னத்தின் நுனின்னு வந்திருக்கு, அப்போ 2 தடவை வந்துச்சுன்னா தின்பண்டம், ஓகே. அப்போ இன்னு. கீழிதழ் மேல்வாய் பல்லும் இணைவதால் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு நீங்கள் சொல்லியே பார்த்துடலாம்,
ஓகே, ஸோ அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இந்த மரபு தொடர்கள் இந்த ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் இருக்குது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். ஓகே, ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. தென் அடுத்து கலைச்சொல் அறிவும் கொடுத்துருக்குறாங்க. ஒலி பிறப்பியல் அப்படின்னா ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ், மெய்யொலி கான்சோனன்ட், கல்வெட்டு எபிகிராப், உயிரொலி வௌவல், அகராதியியல் அப்படின்னா லெக்சியோகிராஃபி, ஒலியன் ஃபோனீம், சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். ஸோ இதோட நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஏல முடிச்சிட்டோம். இலக்கணம் வீடியோவை புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஷார்ட்கட்ஸ் இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு தடவை கூட கேட்டு பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெளிவாக புரியும். ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.